கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யாத்திராகமம் 33:19. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். யாத்திராகமம் 33:19. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கிருபையா இருப்பாரா. ஆமென். அவருக்கு தெரியும் யார் மேலே கிருபையாக இருக்கணும்னு சொல்லி. அவங்க மேலே அவர் கிருபையாக இருக்காராம். கிருபைன்றது தகுதி இல்லாதவங்க மேலே காட்டுற இரக்கம். ஆமென். எதுக்குமே தகுதி இல்லாத நம்ம மேலே அவர் காட்டுற இரக்கம், அன்பு தான் கிருபை. அந்த கிருபை யார் மேலே காட்டணும்னு அவருக்கு தெரியுமா? எல்லார் மேலேயும் அவர் கிருபையாக இருக்கிறார். ஆமென். அவர் கிருபையாக இருக்கிறது அவரோட சித்தமாக இருக்குதான். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன். அவர் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கார். உங்கள் மேலேயும் என் மேலேயும் கிருபையாக இருக்கிறார். ஆமென். இரக்கமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். இன்னைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களே, ஏசப்பாக்கு என்ன பிடிக்குமான்னு நினைக்கிறீங்களே, அவர் சொல்லார், உன் மேலே கிருபையாக இருக்க மகனே, உன் மேலே கிருபையாக இருக்க மகளே, என்கிட்ட வந்துருன்னு சொல்கிறார். ஆமென். பழைய வாழ்க்கையை விடுங்க, பாவத்தின் வாழ்க்கையை விட்டுருங்க, ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்படுங்க. ஏசப்பா மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாய் நிரப்பி உயர்த்தி புது ஆரம்பத்தையும் புது வாழ்க்கையும் உங்களுக்கு தருவார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க, அவர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். பாவத்தை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுடுங்க. ஏசப்பா உங்களை மன்னிப்பார். புது ஆரம்பத்தையும் புது ஆசீர்வாதத்தையும் புது கிருபைகளையும் தந்து உயர்த்துவார். ஆமென்.